இன்னைக்கு நம்ம ஆல் டைம் பிளாஸ்டிக்ஸ் லிமிடெட் ஐபிஓ பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஐபிஓ ஆகஸ்ட் 7 ஓப்பன் ஆகி ஆகஸ்ட் 11 க்ளோஸ் ஆகுது. இந்த ஐபிஓட இஷ்யூ சைஸ் வந்து 400 கோடி. இதில் ஃப்ரெஷ் இஷ்யூ 280 கோடியும் ஆஃபர் ஃபார் சேல் மூலமாக 120 கோடிக்கான ஷேர்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ இந்த நிறுவனத்தோட பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு உபயோகங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் ப்ராடக்ட்ஸை தான் வந்து மேனுஃபேக்சர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஹவுஸ் ஹோல்ஸுக்கு தேவையான அனைத்து வகையான பிளாஸ்டிக் ப்ராடக்ட்ஸும் வந்து இவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸோ இவங்க பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா போத் பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் B2Cன்னு சொல்லிட்டு 2 இதுலேயும் கேட்டகரிஸ்லையும் இவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ மேஜராக வந்து ஒயிட் லேபிளிங்கில் தான் வந்து B2Bயில் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களோட ஓன் பிராண்ட் B2Cயில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட ஓன் பிராண்டான ஆல் டைம் பிளாஸ்டிக்ஸுங்கிற பிராண்டில் நேமில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ப்ராடக்ட்ஸை வந்து விற்பனை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இவங்களோட ஃபினான்ஷியல்ஸ்க்கு வருவோம். ஸோ 2023 to 2025 வரைக்கான டேட்டா நம்மகிட்ட இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு வந்து இவங்களோட இன்கம் அது ரெவன்யூ பார்ப்போம். ஸோ இவங்களோட ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபினான்ஷியல் இயர்லையும் நல்லா இம்ப்ரூவ் ஆகி நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ 2 இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரெவன்யூ க்ரோத் வந்து 26% இருக்குது. ஸோ இது வந்து ஹெல்த்தியாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது ரெவன்யூ. ஸோ அடுத்து இவங்களோட ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபினான்ஷியல் இயரில் 2023 to 2025 வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல க்ரோத்தை நம்மளால் பார்க்க முடியுது. 2 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 2023 to 2025 67% க்ரோத்தை நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ 2023 to 24 67%, 2024 to 25 6% நம்மளால் உயர்ந்துக்க பார்க்க முடியுது. ஸோ இவங்க ப்ராஃபிட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சாலிட் ப்ராஃபிட் இம்ப்ரூவ்மெண்ட் நம்மளால் பார்க்க முடியுது. மார்ஜின்ஸ் வந்து ஸ்டேபிளாக இருக்குது. ஸோ இவங்களோட எபிடா வந்து பார்த்தீங்கன்னா எபிடாவும் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்ல ஸ்ட்ராங் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிறத வந்து நம்மளுக்கு காட்டுது. ஸோ அடுத்து இவங்களோட நெட்வொர்த்தும் அதே மாதிரி தான். கேபிட்டல் ஸ்ட்ரென்த் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ இப்போ இவங்க இதில் கன்சர்னாக இருக்கக்கூடிய விஷயம் வந்து இவங்களோட பாரோயிங்ஸ். ஸோ இவங்களோட கடன்கள் வந்து உயர்ந்துகிட்டே வரதை நம்மளால் பார்க்க முடியுது. 2023 2024 இவங்க பாரோயிங்ஸ் ட்ராப் ஆகிருக்கு. பட் மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா 2025 ஃபினான்ஷியல் இயரில் வந்து கடன்கள் மீண்டும் உயர்ந்துக்க நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அடுத்து இன்னொரு கன்சர்ன் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட பேட் க்ரோத் வந்து 2024 to 2025 ஃபினான்ஷியல் இயரில் ஸ்லோவாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட ரெவன்யூ வந்து நல்லா இருந்தும் இவங்களோட ப்ராஃபிட் வந்து ட்ராப் ஆகிக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இதுதான் வந்து இவங்களோட ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸாக இருக்குது. இப்போ இவங்களோட கீ ரேஷியோஸ் எப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இவங்களோட ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 19% இருக்குது. இது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. ஷேர் ஹோல்டர்ஸ்கோட ஃபண்ட்ஸ் வந்து நல்லா எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ இவங்களோட ரிட்டர்ன் ஆன் கேபிட்டலும் வந்து பார்த்தீங்கன்னா ROCE. ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் 17% இருக்குது. ஸோ இது வந்து ஹெல்த்தியாக இருக்குது. ஓவரால் கேபிட்டல்ஸுக்கு வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களோட பேட் மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா 8.46% இருக்குது. இது வந்து டீசெண்டாக இருக்குது. ஸோ மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ்க்கு இது ஒரு டீசெண்டான விஷயம் தான். ஸோ இவங்களோட எபிடா மார்ஜின் 18.16 இருக்குது. இதுவும் வந்து நல்லா இருக்குது. ஸோ இங்கே கன்சர்னாக இருக்கக்கூடிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம இவங்களோட டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 0.88 இருக்குது. ஸோ இது வந்து 1க்கு கீழே தான் இருக்குது. ஸோ இவங்களோட டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ வந்து மாட்ரேட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னா 1க்கு ஜஸ்ட் 0.88 இருக்குது. ஸோ அடுத்து இவங்க பார்க்க வேண்டிய விஷயம் மெயினாக வந்து இவங்க கீ ரேஷியோஸில் இவங்களோட ப்ரைஸ் டு புக் வேல்யூ 7.15 இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சிவாக இருக்குது. 7 மடங்கு வந்து அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு வேல்யூ இன்வெஸ்டராக இருக்கீங்கன்னா, வேல்யூஸ் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய இன்வெஸ்டராக இருக்கீங்கன்னா ஸோ இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயந்தான். ஸோ இவங்களோட இதில் வந்து கன்சர்ன் வந்து இவங்களோட வேல்யூஷன்ஸ் தான். ஸோ அடுத்து இப்போ இவங்க எதுக்காக இந்த ஐபிஓ வராங்கன்னு பார்த்தீங்கன்னா இதில் 143 கோடி வந்து இவங்க ஆல்ரெடி வாங்கியிருக்கக்கூடிய கடன்கள் பாரோயிங்ஸ் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அதை ரீபே பண்ணத்தான் அந்த இஷ்யூவில் வந்து யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ பேலன்ஸ் 113 கோடி வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட மெஷினரிஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக பயன்படுத்தப்போதா சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இவங்க பியர் கம்பெனிஸஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பிளாஸ்டிக் செக்டரில் இருக்கிறனால ஸோ இவங்களோட பியர் கம்பெனிஸஸ் வந்து சைலி இன்ஜினியரிங் பிளாஸ்டிக்ஸ் மற்றும் செலோ வேர்ல்ட் லிமிடெட். ஸோ இவங்க தான் வந்து இவங்களோட பியர் கம்பெனிஸாக இருக்காங்க. ஸோ இவங்க பியர் கம்பெனிஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இவங்களோட ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்த் வந்து இவங்க 2 பேர்த்தோட பெட்டராக இருக்குது நம்மளால் பார்க்க முடியுது. 19% இருக்குது நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா PE ரேஷியோவும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட 2 பியர் கம்பெனிஸஸோடவும் வந்து பெட்டராக தான் இருக்குது. ஸோ இவங்க பியர்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இவங்க நல்லா பெட்டராக தான் இருக்காங்க. ஸோ இந்த ஐபிஓவில் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய லிஸ்டிங் கெயின் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக அந்த ஐபிஓஸில் வந்து பார்த்தீங்கன்னா டீசெண்டான ஒரு நல்ல லிஸ்டிங் கெயின் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அதே மாதிரி இந்த ஐபிஓவில் நம்ம எதிர்பார்க்க முடியுமான்னு கேட்டால் சிரமம் தான். ஸோ இந்த ஐபிஓவில் வந்து லிஸ்டிங் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடியது. ஸோ இது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடியது தான், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ஃப்ளாட் to 7% லிஸ்டிங் கெயின் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ப்ரீவியஸாக நம்ம அப்ளை பண்ண மாதிரி நல்ல லிஸ்டிங் கெயின் கிடைக்கும்னு சொல்லிட்டு இந்த ஐபிஓவை கன்சிடர் பண்ணலாம் இருக்கீங்கன்னா
சேஃப் இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்த ஐபிஓவை வந்து தவிர்ப்பது நல்லது. ஹோல்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரிப்ஷன் எந்த அளவுக்கு ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கன்சிடர் பண்ணலாம். ஸோ பெரிய லிஸ்டிங் கெயின் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஐபிஓவில் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ அதுக்கு மேலே மார்க்கெட்டோட சுச்சுவேஷன்ஸ் வந்து மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சேஃப் இன்வெஸ்டராக இருக்கீங்கன்னா இதை கன்சிடர் கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது. ஸோ இந்த 7% லிஸ்டிங் கெயின் இருக்கும். பட் நான் ரிஸ்க் எடுக்க தயாராக இருக்கிறவங்க இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்த ஐபிஓவை கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ இவங்களோட லேட்டஸ்ட் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் ₹25 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா 9% லிஸ்டிங் கெயின் தரக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இண்டிகேட் பண்ணுது. பட் இது வந்து ஐபிஓ வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ஓப்பன் ஆன பின்னாடி சப்ஸ்கிரிப்ஷன் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி பொறுத்து அந்தளவுக்கு டிமாண்ட்ஸ் வந்து உயரவும் செய்யும், கம்மியாகவும் செய்யும். ஸோ இப்போ எதுவும் இது வச்சு உறுதியாக நம்ம இதான் லிஸ்டிங்னு சொல்லிட்டு உறுதியாக கூற முடியாது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.